சிஏ அப்டேட் சேனல்லேருந்து எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இந்த வீடியோவில் சிஏ ஃபவுண்டேஷன் புக்ஸ் வாங்கிறது அப்படின்ற ப்ராசஸ் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் க்ரோம் பேஜில் ICAI.org அப்படின்ற ஐசிஏஐயோட ஒஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாக கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஐகான்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய CDS அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய பேஜ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். அங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கோர்ஸ் புக்ஸ் வியூ ஆல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன்இன் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதாவது SRN நம்பர், நீங்கள் சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் SRN நம்பர், உங்களோட ரீஜியனுக்கு தகுந்த மாதிரி அந்த நம்பர் ஸ்டார்ட் ஆகும். அது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண டைமில் உங்களுக்கு எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு அந்த ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். அதை எடுத்துகிட்டு இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் கேப்சா, நீங்கள் அதை ஃபுல்லாக கரெக்டாக என்டர் பண்ணதுக்கப்புறம் சைன்இன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அகெயின் நம்ம முன்னாடி பார்த்த அதே ஸ்க்ரீனே விசிபிள் ஆகும். இதில் நீங்கள் ஸ்டார்ட் ஷாப்பிங் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகெயின் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த பேஜே உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதில் ஸ்டூடெண்ட் கோர்ஸ் புக்ஸ் வியூ ஆல்னு இருக்கும். அந்த வியூ ஆலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய புக்ஸ்லாம் ஷோ காட்டும். நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி ஃபில்டர் அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் அகெயின்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராக்கெட்டில் நியூ கோர்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் கேட்கும். இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் புக் தான் ஆர்டர் பண்ணுறது எப்படின்றத பார்க்குறோம். ஸோ நம்ம ஃபவுண்டேஷனை கிளிக் பண்ணிக்கிறோம். ஃபவுண்டேஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மீடியம் கேட்கும், இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி அந்த மாதிரி கேட்கும். நீங்கள் இங்கிலீஷ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதா இருந்தால் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுங்கள். ஹிந்தி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற பர்சனாக இருந்தால் ஹிந்தி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு புக்ஸ் நல்லா ஃபில்டர்டாகி உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் புக் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பர் 1க்கான செட் ஆஃப் புக்ஸ் மட்டும் இருக்கும், பேப்பர் 2க்கான செட் ஆஃப் புக்ஸ் இருக்கும், பேப்பர் 3க்கான செட் ஆஃப் புக்ஸ், அந்த மாதிரி பேப்பர் 4க்கு இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 4 பேப்பருமே சேர்ந்து ஒரு பண்டில்டு ஒரு ஸ்டடி கிட் இருக்கும். இப்போ நீங்கள் பண்டில்டாக வாங்குறதா இருந்தால் அந்த ஸ்டடி கிட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு பேப்பர் 1 மட்டும் போதும் அப்படின்னா அந்த பேப்பர் 1 மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை பேப்பர் 2 மட்டும் போதும் அந்த மாதிரினா நீங்கள் உங்களுக்கு எந்த பேப்பர், அந்த பர்டிகுலர் பேப்பர் மட்டும் வேணும்னா நீங்கள் அதை கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை 4 பேப்பருமே எனக்கு அந்த ஹோல் ஃபவுண்டேஷன் ஸ்டடி கிட்மே வேணும்னா அந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பிக்சரை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி ப்ராடக்ட் உங்களுக்கு காட்டும். அதில் நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு செலக்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு செக் பாக்ஸ் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரைட் டாப் கார்னரில் ஆட் டு கார்ட் இருக்கும். அந்த ஆட் டு கார்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லோட் ஆனதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர், ஸ்டூடெண்ட், மெமண்டோ அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட் சிம்பிள் இருக்கும். அந்த கார்ட் சிம்பிளில் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட், ஒரு கிட்டை நீங்கள் ஆட் டு கார்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். நீங்கள் அந்த 1 இருக்குல்ல, அந்த இடத்த அந்த கார்ட் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த கிட்டு, அது எந்த கிட்டாக இருந்தாலும் ஓகே, இல்லை பர்டிகுலர் பேப்பராக இருந்தாலும் ஓகே, அது உங்களுக்கு ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனாக காட்டும். நீங்கள் அதுவே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி அட்ரஸ் இருக்கும், மேலே எடிட் இருக்கும். நீங்கள் அந்த டெலிவரி அட்ரஸை எடிட்டும் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் எனக்கு வேறு அட்ரஸில் தான் வேணும், நான் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் அந்த அட்ரஸை எடிட்டும் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். எனக்கு கூப்பன் அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத கேட்குறீங்க. ஸோ எல்லாருக்குமே இதுக்கு ஷார்ட்கட்டே கிடையாது. நீங்கள் எவ்ரிடே இந்த மாதிரி CDS போர்ட்டலில் இந்த மாதிரி ஆட் டு கார்ட் கொடுத்து இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வரைக்கும், இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸில் தான் உங்களுக்கு கூப்பன் அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படின்றது காட்டும். ப்ளூ கலரில் அது இருக்கும். ஸோ நீங்கள் எவ்ரிடே இதை ருட்டைனாக செக் பண்ணணும். என்னைக்கு கூப்பன் அவைலபிளாக இருக்கும் அன்றைக்கி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தீங்க, நீங்கள் இப்போ தான் CA இந்த புக்ஸை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 காஸ்ட் மட்டும்தான். ஆல்ரெடி நான் ஓல்டு ஸ்கீமில் புக்ஸ் வாங்கிட்டேன், நான் நியூ ஸ்கீமில் இப்போ புதுசாக வாங்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் தான் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இருக்குது. அந்த புக்ஸ்லாம் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்றது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் 2 வீடியோ போட்டிருக்கேன், மொபைல் எப்படி ஆர்டர் பண்ணுறது அண்ட் லேப்டாப்பில் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒன்ஸ் போய் வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் ஓல்டு ஸ்கீம்லேருந்து நியூ ஸ்கீமில் கன்வெர்ட் பண்ணிட்டு செகண்ட் டைம் நீங்கள் புக் ஆர்டர் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தால் அந்த வீடியோவும் போய் ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட் டைம் புக் ஆர்டர் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் இப்போ கூப்பன் அவைலபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 0 அப்படின்னு இருக்கும்.
அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ராக்கிங் லிங்க் வந்து உங்களுக்கு மெயில் வந்துடும். ஸோ நீங்கள் அதை வச்சு கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து செக் பண்ணிகிட்ருக்கலாம் எங்கே புக்ஸ் எங்கே வந்து டெலிவரி ஆயிருக்கு, எங்கே வந்து நம்மளுக்கு எப்போ வந்து டெலிவரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் பண்ணிட்டு எப்படி புக் ஆர்டர் பண்ணுறது தெரில அப்படின்னு இருக்கவங்களும் அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.